Hi students, இந்த வீடியோல நாம சமச்சீர் 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான ஒரு 15 டேஸ் ஸ்டடி பிளான் என்னங்கிறது தான் பார்க்க போறோம். உங்களுக்கான போர்ஷன் ஃபர்ஸ்ட் 6 லெசன் கம்ப்ளீட் அண்ட் 7th லெசன்ல ஹாஃப் போர்ஷன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க 15 டேஸ்ல எப்படி படிக்கலாங்கிற ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ அது என்னங்கிறத நாம பார்க்கலாம். டே 1 லெசன் 1 அதில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ். நான் சொல்லக்கூடியது எல்லாமே உங்களுக்கு புக் பேக் பற்றி தான். புக் இன்சைட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதை ஸ்பெசிஃபிக்காக படிச்சுக்கோங்க. ஸோ நான் புக் பேக்கை மட்டும்தான் மீன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் எல்லா லெசனும் எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் படிக்கணும்னு நினச்சிருக்கீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. மேபி 1 or 2 கொஷின்ஸ் படிக்காமல் இருக்கீங்க. ஸோ அது எல்லாமே இந்த ஸ்டடி பிளானில் அந்தந்த லெசன் மென்ஷன் பண்ணியிருக்கப்பவே நீங்கள் படிச்சிருங்க. நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிடலாம். இல்ல மேம் நாங்க வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் படிக்கலாம்னு நெனச்சிருக்கோம் அப்டின்னாலும், நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆர்டர்ல இன்னைக்கு என்ன லெசன் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஷார்ட் ஆன்ஸரா, லாங் ஆன்ஸரா, ஸோ அந்த ஆர்டர்லயே நீங்க அந்தந்த லெசனுக்கான அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ படிச்சுட்டே வந்துட்டீங்கன்னா, உங்களாலயும் 15 டேஸ்ல எல்லா கொஸ்டின்ஸும் அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்க படிக்க நெனச்சிருக்கிறத நீங்க படிச்சிருவீங்க. ஸோ அதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ டே 1 லெசன் 1 படிக்கிறீங்க ஸ்டூடண்ட்ஸ். புக் பேக் 1 மார்க்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ். டே 2 லெசன் 1 அதில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்பவே நல்லா தெரிஞ்ச லெசன். ஸோ அதை நீங்கள் சூப்பராக படிச்சிருவீங்க. டே 3 லெசன் 5 படிங்க. அதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ். டே 4 லெசன் 5 அதில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர்ஸ். டே 5 லெசன் 2 அதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ். டே 6 லெசன் 2 அதில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர். ஸோ நம்ம 3 லெசனை படிச்சிடுறோம். டே 7 லெசன் 3 அதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் படிங்க. டே 8 லெசன் 3 அதோடைய லாங் ஆன்சர்ஸ் படிக்கிறீங்க. டே 9 லெசன் 4 அதோடைய 1 மார்க்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ். டே 10 லெசன் 4 அதில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர்ஸ் நிறைய இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் படிங்க. அண்ட் டே 10 லெசன் 4 அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் ஹாஃப் ஆஃப் த லாங் ஆன்சர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ நம்ம லெசன் 4 படிக்கிறதுக்கு 3 நாள் எடுத்துக்க போகிறோம். அண்ட் டே 12 லெசன் 6 அதோட 1 மார்க்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ். டே 13 லெசன் 6 அதில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர்ஸ். டே 14 லெசன் 7 அதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் படிங்க. அதாவது இந்த ஹாஃப் லெசனுக்கு என்னென்ன ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் கவர் ஆகுமோ 1 மார்க்ஸ் கவர் ஆகுமோ அதை படிச்சிருங்க. அண்ட் டே 15 லெசன் 7 அதோடைய லாங் ஆன்சர்ஸ். அதாவது உங்க எக்ஸாம் போர்ஷன் இந்த ஹாஃப் போர்ஷன்ல எத்தனை லாங் ஆன்சர்ஸ் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நீங்க படிச்சிடுறீங்க. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான 15 டேஸ் ஸ்டடி பிளான். ஸோ இந்த ஸ்டடி பிளான் நீங்க எல்லாமே படிக்கணும்னு நினைச்சிருக்கீங்கனாலும் நீங்க இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி நீங்க படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் படிக்க போறீங்க அப்படின்னாலும் நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்தந்த டேல அந்தந்த லெசனுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கனாலும் 15 டேஸ்ல நீங்க எல்லா போர்ஷனுக்குமான கொஸ்டின் ஆன்சர்ஸை நீங்க படிச்சிட முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கான ஸ்டடி பிளான் அப்லோடட். ஸோ அந்த பிளேலிஸ்ட் லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். நீங்க பாருங்க. அண்ட் கெமிஸ்ட்ரிக்கான ஸ்டடி பிளானும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Wishing you all the very best students. Study well and happy learning.